ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அடை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் நமக்கு மாவு இல்லாத போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நமக்கு நிறைய யோசிப்போம். அப்போ நம்ம யோசிக்கும் போது டக்குனு இந்த மாதிரி ஒரு அடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம இந்த அடை செய்ய போகிறோம். ரவையும் அரிசி மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். நல்ல ஒரு டேஸ்டியான நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டு நமக்கு இருக்கும் சாப்பிடும்போது. இந்த அடையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி அடை செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டிலே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஈஸியான மெத்தட் தான், ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் கூட. ஸோ இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கேரட் எடுத்து துருவி வச்சுக்கிறோம். 3 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறோம். 1 கப்பு ரவை எடுத்துக்க போகிறோம். அதே அளவுக்கு ஈக்குவலாக பச்சரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் எள்ளும் சீரகம் எடுத்துக்க போகிறோம். இஞ்சி நல்லா பொடிச்சு நறுக்கி நச்சு சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். தயிர் எடுத்து வச்சுருக்கோம், கெட்டியான தயிர், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கேரட் துருவின கேரட் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான ஒயிட் எள்ளு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி நச்சு சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துக்கோம். கொத்தமல்லி நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. நம்ம ஆல்ரெடி தயிர் சேர்த்துக்கனால நம்ம லைட்டாக நமக்கு தண்ணி இருக்கும். பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி இல்லாத பட்சத்தில் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி இல்லை, ஸோ அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம நல்லா ரவுண்டாக பால் மாதிரி நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு 1/2 hour ஊற வைக்கணும் தட்டு போட்டு. ஏன்னா நம்ம போட்ட ரவையெல்லாம் நமக்கு நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால் ஒரு 1/2 hour ஊற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு நல்லா ஊறி கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்குது ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம். ஸோ இது நல்லா லைட்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்து தோசை தவாவில் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இலை எடுத்துருக்கேன் நான். அந்த இலையில லைட்டாக நம்ம ஆயிலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய பால் மாதிரி நம்ம அந்த மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பெரிய பாலாக உருட்டினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அந்த நம்ம தட்டுறதுக்கு. ஸோ அந்த இருக்கிற மாவை நான் 3ஆக டிவைட் பண்ணி நான் 3 உருண்டையாக எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல பெரிய பவுலாக தட்டிக்கலாம். அந்த வாழை இலையில் டைட்டாக கொடுத்து நமக்கு அந்த கார்னரில் விரிசல் விடாமல் நம்ம டைட்டாக தட்டி தட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா ரவுண்டாக ஃபுல்லாக தட்டி எடுத்துக்க போகிறோம். தட்டி எடுத்ததுக்கப்புறம் தோசை தவாவில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழையில் தட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பேப்பரில் வேணாலும் நீங்கள் தட்டிக்கலாம். ஸோ தட்டி முடிச்சாச்சு. நம்ம தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம தோசை தவா தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயிலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அடையை நம்ம அந்த லீஃபோடு சேர்த்து இதே மாதிரி தோசை தவாவில் தட்டி நம்ம இலையோடு அப்படியே வச்சிடணும். நமக்கு உடனே எடுத்திங்கன்னா நமக்கு அந்த அடையெல்லாம் நமக்கு சரியாக வராது. ஸோ அதனால் 1 minute நம்ம வெயிட் பண்ணி நம்ம அந்த இலையை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்திங்கன்னா நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும் லேயராக இலை மட்டும் தனியாக. அதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் ஆயிலை ஊற்றி 2 பக்கம் நல்லா வேக வச்சு நம்ம மொறுன்னு எடுக்க போகிறோம். இதே மாதிரி நல்லா ஆயிலை ஃபுல்லாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நமக்கு நல்லா குக் ஆகும். கொஞ்சம் ஆல்மோஸ்ட் லைட்டாக வெந்திருக்குது. நம்ம இதேமாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு பக்கம் வேகட்டும். இங்கே பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாக நமக்கு நல்லா செவந்திருக்குது ஒரு பக்கம் ஃபுல்லாக. ஸோ இன்னொரு பக்கம் அதேமாதிரி வேகணும். தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுமாதிரி இன்னொரு பக்கம் தேவைப்படும் போது நான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி இலையில் தட்டி இதே மாதிரி நம்ம இலையோடு கொண்டு வந்து தவாவில் போட்டு நம்ம இதே மாதிரி பிரித்து எடுத்து நல்லா குக் பண்ண போகிறோம். ஸோ அதே மெத்தடில் தான் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. போட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லிக்கெல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எள்ளு வேறு போட்டு கொஞ்சம் வாசமாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போதே. ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ
ஸோ நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிக்கலாம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம போட்ட அடை நல்லா லேஸாக இருக்குது. நம்ம எடுக்கும்போதே விற்கும்போது இன்னும் சாஃப்டாக இருக்குது. போட்ட கேரட்டு எல்லாம் நல்லா குக்காக இருக்குது. நம்ம போட்ட ரைஸு எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டில். மாவு இல்லாத போது டக்குன்னு இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டான ரெசிபி. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் அரிசி மாவும் ரவையும் வச்சு எப்படி அடை செய்யலான்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.